வணக்கம். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் ராணுவ புரட்சி ஏற்படும் நிலை உருவானதாக பரபரப்பான வதந்தி பரவியது. ராணுவம் திடீரென்று டெல்லி நகருக்குள் நுழைந்ததால் இந்த பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய ராணுவம் புரட்சியில் ஈடுபட தரைப்படையின் 2 பிரிவுகள் டெல்லியை நோக்கி முன்னேறியதாக வந்த தகவல் வெளியானது. இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், டெல்லியில் திடீரென ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதை சில மீடியாக்கள் தவறாக சித்தரித்துள்ளது என்றார். இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை நசுக்கும் செயலில் ராணுவம் ஒருபோதும் ஈடுபடாது என்றும், இதுபோன்ற விமர்சனம் தேவையற்றது என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசிற்கும் ராணுவத்திற்கும் இடையேயான உறவு பலவீனமாக உள்ளது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. அணுசக்தியால் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பலான INS சக்ரா நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி கலந்து கொண்டு INS சக்ரா நீர்மூழ்கி கப்பலை ராணுவத்திடம் ஒப்படைத்தார். பீகாரில் 2500 கோடி ரூபாய் அரசு பணம் முறைகேடாக செலவிடப்பட்டுள்ளதாக மாநில அக்கவுண்டன்ட் ஜெனரல் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசிற்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட MLA ஜினா ஹிகாகா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தான் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் புறக்கணிக்கப்படுவதாகவும், தன்னை மீட்க அரசு அக்கறை காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தங்கள் நிபந்தனைகளை மத்திய அரசு அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று, மீறினால் தங்களது பிடியில் இருக்கும் MLA மற்றும் இத்தாலிய பயணியை கொன்றுவிடுவோம் என்று மாவோயிஸ்டுகள் மிரட்டியுள்ளனர். மாவீரன் தீரன் சின்னமலைக்கு சங்ககிரியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அவர் இது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்தார். வெள்ளையர்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த தீரன் சின்னமலைக்கு அவர் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று கூறினார். பத்தாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தமிழகம் முழுவதும் தொடங்கியது. இன்று நடைபெற்ற தமிழ் தேர்வில் புத்தகத்தில் இல்லாத கேள்வி கேட்கப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் 8 மதிப்பெண் கொண்ட நெடுவினா பகுதி, சிலப்பதிகாரம், திருக்குறள் ஆகியவற்றில் கேட்கப்பட்ட கேள்விகளும் புத்தகத்தில் இல்லாதவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மதிப்பெண் குறைய வாய்ப்பு உள்ளதாக மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு நில அபகரிப்பு வழக்கில் சசிகலாவின் சகோதரர் திவாகரனை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க மன்னார்குடி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. அரசின் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு 18ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தனர். தங்கத்தின் மீதான வரியை நீக்க வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று முதல் 1 வார காலம் நகைக்கடைகள் மூடப்படும் என்று நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பெரும்பாலான கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருந்தன. பொதுத்துறை வங்கிகள் சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே செயல்படும். ஆனால் வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமையன்று நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை வங்கிகள் முழு வேலை நாளாக செயல்பட வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அந்த வங்கிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த வாரம் வங்கிகளுக்கு 3 நாள் விடுமுறை இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் சென்னையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர்.
இதனால் 40,000 டன் கரும்புகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனியில் உள்ள தனியார் பஞ்சு மில்லில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சாம்பலானது. திசையின் விளை அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக கவுன்சிலரை கைது செய்ய கோரியும் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 23 பேரை பாகிஸ்தான் கடற்படை கைது செய்துள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து 4 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஐந்தாவது ஐபிஎல் போட்டியின் முதல் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று இரவு 8 மணிக்கு சென்னையில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதுகின்றன. போட்டிகள் நடைபெறும் மைதானத்தை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட கடும் சூறாவளியில் சிக்கி 4 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் ஜப்பானில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் ஜப்பானின் முக்கிய தீவுகளான ஹோன்சு, ஹோக்காயோடா உள்ளிட்டவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆப்கானிஸ்தானில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபர் ஒருவர் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். பலியானவர்களில் 4 பேர் போலீஸ் அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.